12 ராசிகளில் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி. மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃப்ரெண்ட்ஸு தாங்க முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மிதுனம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாகரிக பரிமாணத்துக்கு உண்டான ராசி அப்படின்னு எடுக்கும்போது மிதுனத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப அறிவுத்திறனாக இருக்கக்கூடியவங்க, தான் திறமையை தானே பயன்படுத்திக்க முடியாதவர்களும் இந்த மிதுன ராசி தான். குருவுடைய கர்மாவை பெற்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை கிளியாரிட்டி கொடுக்கணும்னா சூப்பராக பேசுவாங்க. ஆனால் தன்னோட வயது மூத்தவர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கேசிப் பண்ணுற பவர் அதிகமாக இருக்கக்கூடியது மிதுன ராசி. அதிக நண்பர்கள் கூட்டத்தோடு இருக்கக்கூடியவங்க மிதுன ராசி. அதாவது ஒரு வேலையை எடுத்தால் அதை மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தகுதியானவங்க இந்த மிதுன ராசி. ஸோ நிறைய லவ் ஃபெயிலியர் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் மிதுன ராசி. ஒரே நேரத்தில் 10 லட்சமும் வராது, ஒரே நேரத்தில் ஒரு 10,000மும் வராது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களோட வருமானங்கள் இருக்கும். அது உத்தியோகம் ஒன்று பொறுப்பில் இருந்தாலும் வர வருமானத்தில் இஎம்ஐ போக இது போக இந்த ஒரு அமௌண்ட்டு தான் இவங்களுடைய வாழ்க்கையோட வருமானங்களாக இருக்கும். பூர்வீகம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மாவை அதிகமாக காணக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள். அதே போல் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக மனரீதியான பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இந்த மிதுன ராசியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மிதுன ராசியில் காதல் கல்யாணம் பண்ணவங்க சிறப்பாக இருப்பாங்களா அப்படின்னா, காதல் கல்யாணம் பண்ணவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரிவினை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துட்டு பிறகு சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். 12 ராசிகளில் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி. மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃப்ரெண்ட்ஸு தாங்க முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மிதுனம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாகரிக பரிமாணத்துக்கு உண்டான ராசி அப்படின்னு எடுக்கும்போது மிதுனத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப அறிவுத்திறனாக இருக்கக்கூடியவங்க, தான் திறமையை தானே பயன்படுத்திக்க முடியாதவர்களும் இந்த மிதுன ராசி தான். ஸோ இந்த மிதுன ராசின்னு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் யாரோட கர்மா பெற்றிருக்காங்க? கண்டிப்பாக குருவுடைய கர்மாவை பெற்றதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை கிளியாரிட்டி கொடுக்கணும்னா சூப்பராக பேசுவாங்க. ஆனால் தன்னோட வயது மூத்தவர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கேசிப் பண்ணுற பவர் அதிகமாக இருக்கக்கூடியது மிதுன ராசி. அதிக நண்பர்கள் கூட்டத்தோடு இருக்கக்கூடியவங்க மிதுன ராசி. அதாவது ஒரு வேலையை எடுத்தால் அதை மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தகுதியானவங்க இந்த மிதுன ராசி. ஸோ நிறைய லவ் ஃபெயிலியர் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் மிதுன ராசி. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், வீட்டில் பேச போனாங்க, செட் ஆகலை, அதனால நான் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் இல்லற வாழ்க்கையில் அதிக சோகத்தை பார்க்கக்கூடியவங்களும் மிதுன ராசி தான். சொல்லுவாங்க எத்தனையோ வரன் பார்த்தாங்க, இத்தனை வரனுக்கு அப்புறம் இது அமைஞ்சிச்சு, அது கூட எனக்கு செட் ஆகலை, சரி வேற என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன்னு சொல்கிற வார்த்தையை சொல்லக்கூடியது மிதுன ராசி தான். நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றத்தை துரோகத்தை சந்திச்சவங்க மிதுன ராசி நேயர்கள். நிறைய லேண்டை பதிவு பண்ணுவாங்க, ஆனால் பட்டா இல்லாத லேண்டாக ஏமாந்தவங்களும் இந்த மிதுன ராசி தான். ஸோ இந்த சின்னதாக காசு சேர்த்து ஃபண்டு போடுறேன், நகைச்சீட்டு போடுறேன், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஏமாந்தவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள். ஸோ வருமானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். ஒரே நேரத்தில் 10 லட்சமும் வராது, ஒரே நேரத்தில் ஒரு 10,000மும் வராது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களோட வருமானங்கள் இருக்கும். அது உத்தியோகம் ஒன்று பொறுப்பில் இருந்தாலும் வர வருமானத்தில் இஎம்ஐ போக இது போக இந்த ஒரு அமௌண்ட்டு தான் இவங்களுடைய வாழ்க்கையோட வருமானங்களாக இருக்கும். பூர்வீகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மாவை அதிகமாக காணக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள். அதே போல் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக மனரீதியான பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இந்த மிதுன ராசியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மிதுன ராசியில் காதல் கல்யாணம் பண்ணவங்க சிறப்பாக இருப்பாங்களா அப்படின்னா, காதல் கல்யாணம் பண்ணவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரிவினை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துட்டு பிறகு சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மிதுன ராசியுடைய திறமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
செம்மையான ஒரு ஹைபிக்கான ஒரு லைஃப்பை வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. அதே நேரத்தில் நான் வீட்டையே அப்பப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களும் இந்த மிதுன ராசி நேயர்கள் தான். ஸோ நண்பர்கள் அப்படின்ற போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன், அவன் தாங்க எனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சு புழுங்கக்கூடியவர்களும் மிதுன ராசி. ரெண்டாவது, இவங்க ஒரு விஷயம் ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னா இவங்களை மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது. ஆனால் இவங்களை ஒரு வேலை காரியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கழட்டி விட்டுறவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. அப்போ மிதுன ராசி ஒரே ஒரு விஷயந்தான், அந்த ராசிக்காரங்க ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன தவறு செஞ்சாலும் கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்க காலம் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு பழியை சுமத்திட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது மிதுன ராசி. நிறைய இடத்துல நிறைய காரகத்துவங்கள் சொல்கிறாங்க. இப்போ மிதுனத்தில் குரு இருக்குது. ஒரே விஷயம், கொலஸ்ட்ரால் அதிகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில் ஒரு பண செல்வத்தோட தேவை என்னன்றதை இப்போ புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க மிதுன ராசி நேயர்கள். நிறைய விட்டுட்டோம், அதை பிடிச்சி வச்சிருந்தாலே நான் இந்நேரம் சக்ஸஸாக இருந்திருப்பேங்கன்னு சொல்லி 60லேருந்து 55 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போது இந்த கர்ம பதிவை கழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த மாதிரியான கர்ம பதிவு, அதாவது நம்ம சொன்னோமே இந்த குருவுடைய கர்ம பதிவு எந்த ரீதியாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு, அதை எப்படி நிறுத்தலாம், அதை எப்படி வழிபாடுகள் செய்யலாமா, இல்லைன்னா ஏதாவது தானம் செஞ்சு செய்யலாமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் துல்லியமாக சொல்ல முடியும். உங்களுடைய கர்ம பதிவையும் உங்களோட வாழ்க்கை வெற்றியும் பெறணுமா, ஜாதகத்தை பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.